கூடுவோம், ஒன்றாய் பாடுவோம். ஆண்டவர் இயேசுவின் பலியில் இணைவோம், ஒன்று கூடுவோம், ஒன்றாய் பாடுவோம். ஆண்டவர் இயேசுவின் பலியில் இணைவோம். நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம். தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியில் கலந்திடுவோம். நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம். தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியில் கலந்திடுவோம். ஒன்று கூடுவோம், ஒன்றாய் பாடுவோம். ஆண்டவர் இயேசுவின் பலியில் இணைவோம். இரக்கத்தை பொழிந்து பாவத்தை போக்கும் மன்னிப்பு வழிபாடு. இறைவனின் குரலை இதயத்தில் ஒலிக்கும் இறைவாக்கு வழிபாடு. இயேசுவின் உடலை குருதியை உணவாய் உட்கொள்ளும் வழிபாடு. வாழ்வில் ஆனந்தம் மலர்ந்திட செய்யும் நன்றியின் வழிபாடு. நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம். தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியில் கலந்திடுவோம். நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம். தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியில் கலந்திடுவோம். ஒன்று கூடுவோம், ஒன்றாய் பாடுவோம். ஆண்டவர் இயேசுவின் பலியில் இணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இன்றைய திருப்பலியின் முன்னுரை. அன்பிற்குரிய பொதுக்காலம் 24ஆம் ஞாயிறு வழிபாட்டிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று கடவுளின் இரக்கத்தை எடுத்துச் சொன்ன நம் ஆண்டவர் கடவுளின் பாவிகளின் அழிவில் மகிழ்பவர் அல்ல, மாறாக அவர் மனம் மாறிய பாவிகளை குறித்து மகிழ்பவர். இரக்கம் காட்டுவதில் குறைவு இல்லாதவர் என்பதை ஆழமாக இன்றைய வழிபாடு எடுத்துச் சொல்கிறது. நம் கடவுளின் இரக்கத்தை உணர்ந்தவர்களாக நம் இறைவனிடம் திரும்பி வரவும், நம்முடன் வாழும் நம் சகோதர சகோதரிகளை மன்னித்து உறவுடன் வாழவும் அருள் வேண்டி இணைவோம் இத்திருப்பலியில். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்காலம் 24ஆம் ஞாயிறானது இறைவனின் இரக்கத்தை நமதாக்க அழைக்கின்றது. இறைவனின் இரக்கம் எப்படிப்பட்டது என்பதை இறைமகன் இயேசு இன்றைய நற்செய்தியின் வழியாக நமக்கு தெள்ள தெளிவாக காட்டுகின்றார். ஆடு மேய்ப்பவரின் இரக்கம், காணாமற் போன நாணயத்தை தேடும் அந்த பெண்ணின் இரக்கம், காணாமற் போன மகனை அன்போடு அரவணைத்து கொள்ளும் அந்த தந்தையின் இரக்கம். இந்த இரக்கத்திற்கு மேலானவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நாம் ஒவ்வொருவரையும்
பாவிகளாக இருக்கின்ற நம் ஒவ்வொருவரையும் மனம் மாறி அவரிடம் வர நம்மை அழைக்கின்றார். இதோ அவருடைய இரக்கத்தை பெற, அவருடைய இரக்கம் நம்மோடு இருக்க, இதோ இந்த பொது காலத்தின் 24ஆம் ஞாயிறானது நம்மை அழைக்கின்றது. எனவே நாம் அனைவரும் மனமாற்றம் பெறவும், மனமாற்றம் பெற்று இறைவனின் இரக்கத்தை நம்மோடு வைத்துக்கொள்ள இதோ இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வுகளை தகுதியுடன் ஒப்புக் கொடுக்க நம் பாவங்களை ஏற்று இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாமுள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூத புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீ ஒருவர்
மன்றாடுவோமாக. அனைத்தையும் படைத்தவரும் ஆள்பவருமான இறைவா, எங்களை கண்ணோக்கியருளும். அதனால் உமது பரிவிரக்கத்தின் செயலாற்றலை உய்த்துணர்ந்து உமக்கு முழு இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. தம் மக்களுக்கு செய்யப்போவதாக அறிவித்த தீங்கை செய்யாது விட்டுவிட்டார். ஆண்டவரும் தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு தம் மக்களுக்கு செய்யப்போவதாக அறிவித்த தீங்கை செய்யாது விட்டுவிட்டார். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 32, திருவசனங்கள் 7 முதல் 11 மற்றும் 13 முதல் 14 முடிய. அந்நாள்களில் ஆண்டவர் மோசேயை நோக்கி, இங்கிருந்து இறங்கிப்போ, நீ எகிப்திலிருந்து நடத்தி வந்த உன் மக்கள் தங்களுக்கு கேடு வருவித்து கொண்டனர். நான் கட்டளையிட்ட நெறியிலிருந்து இதற்குள்ளாகவே விலகி அவர்கள் தங்களுக்கென ஒரு கன்றுக்குட்டியை வார்த்து கொண்டார்கள். அதற்கு வழிபாடு செய்து பலியிட்டு, இஸ்ரவேலே, எகிப்து நாட்டினின்று உன்னை நடத்தி வந்த தெய்வங்கள் இவையே என்று கூறிக்கொள்கிறார்கள் என்றார். மேலும் ஆண்டவர் மோசேயிடம், இம்மக்களை எனக்கு தெரியும், வணங்கா கழுத்துள்ள மக்கள் அவர்கள். இப்போது என்னை விட்டுவிடு. அவர்கள் மேல் என் கோபக்கனல் மூண்டிருப்பதால் நான் அவர்களை அழித்தொழிக்கப் போகிறேன். உன்னையோ பேரினமாக்குவேன் என்றார். அப்போது மோசே தம் கடவுளாகிய ஆண்டவர் முன் மன்றாடி, ஆண்டவரே, மிகுந்த ஆற்றலோடும் வலிமை மிக கரத்தோடும் நீர்தாமே எகிப்து நாட்டிலிருந்து கொண்டு வந்த உம் மக்களுக்கு எதிராக உம் கோபம் மூழ்வது ஏன்? உம் அடியாராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். நான் உன் வழிமரபினரை விண்மீன்கள் போல் பெருகச் செய்வேன். நான் வாக்களித்த இந்நாடு முழுவதையும் உன் வழிமரபினருக்கு அளிப்பேன். அவர்கள் அதை என்றென்றும் உரிமை சொத்தாக்கிக் கொள்வர் என்று நீராகவே அவர்களுக்கு ஆணையிட்டு அறிவித்துள்ளீரே என்று வேண்டிக் கொண்டார். அவ்வாறே ஆண்டவரும் தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு தம் மக்களுக்கு செய்யப்போவதாக அறிவித்த தீங்கை செய்யாது விட்டுவிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல். நீங்கள் அனைவரும் சொல்ல வேண்டிய பதிலுரை. நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போவேன். 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 கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி அருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி அருளும். நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போவேன். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே
படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடம் இருந்து எடுத்து விடாதேயும். நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போவேன். நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போவேன். இரண்டாம் வாசகம். பாவிகளை மீட்க கிறிஸ்து இயேசு இவ்வுலகிற்கு வந்தார். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 12 முதல் 17 முடிய. அன்பிற்குரியவரே, எனக்கு வலுவூட்டும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துகின்றேன். ஏனெனில் நான் நம்பிக்கைக்கு உரியவன் என்று கருதி அவர் என்னை தம் திருத்தொண்டில் அமர்த்தினார். முன்னர் நான் அவரை பழித்துரைத்தேன், துன்புறுத்தினேன், இழிவுபடுத்தினேன். ஆயினும் நம்பிக்கை கொண்டிராத நிலையில் நான் அவ்வாறு நடந்ததால் அவர் எனக்கு இறங்கினார். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் ஏற்படும் நம்பிக்கையோடும் அன்போடும் நம் ஆண்டவரின் அருள் அளவின்றி பெருகியது. பாவிகளை மீட்க கிறிஸ்து இயேசு இவ்வுலகிற்கு வந்தார். இக்கூற்று உண்மையானது, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. அந்த பாவிகளுள் முதன்மையான பாவி நான். ஆயினும் கடவுள் எனக்கு இறங்கினார். நிலை வாழ்வை அடைய இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொள்ள இருப்போருக்கு நான் முன்மாதிரியாய் விளங்க வேண்டும் என்பதற்காக முதலில் என்னிடம் தம் முழு பொறுமையையும் காட்டினார். அழிவில்லாத, கண்ணுக்கு புலப்படாத, எக்காலத்துக்கும் அரசராயிருக்கின்ற ஒரே கடவுளுக்கு என்றென்றும் மாண்பும் மாட்சியும் உரித்தாகுக. ஆமென். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக உலகினரை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அவரே அந்த ஒப்புரவு செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
அதிகாரம் 15 இறைத்திரு வசனங்கள் 1 முதல் 32 முடிய. அக்காலத்தில் வரிதண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். உங்களுள் ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று காணாமற் போனால் அவர் 99 ஆடுகளையும் பாலைநிலத்தில் விட்டுவிட்டு காணாமற் போனதை கண்டுபிடிக்கும் வரை தேடிச் செல்ல மாட்டாரா? கண்டுபிடித்ததும் அவர் அதை மகிழ்ச்சியோடு தம் தோள் மேல் போட்டுக்கொள்வார். வீட்டுக்கு வந்து நண்பர்களையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து, என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அதுபோலவே மனம் மாற தேவையில்லாத 99 நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்கின்றேன். பெண் ஒருவரிடம் இருந்த 10 திராக்மக்களுள் ஒன்று காணாமற் போய்விட்டால் அவர் எண்ணெய் விளக்கை ஏற்றி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரை கவனமாக தேடுவதில்லையா? கண்டுபிடித்ததும் அவர் தோழியரையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து, என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமற் போன திராக்மாவை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அவ்வாறே மனமாறிய ஒரு பாவியை குறித்து கடவுளின் தூதரிடையே மகிழ்ச்சி உண்டாகும் என உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் இயேசு கூறியது, ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்தளித்தார். சில நாட்களுள் இளைய மகன் எல்லாவற்றையும் திருடிக்கொண்டு தொலைநாட்டிற்கு நெடுபயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி பிழைக்கச் சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயலுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நெற்களால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை. அவர் அறிவு தெரிந்தவராய், என் தந்தையின் கூலியாள்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே, நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலியாள்களுள் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக்கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலையில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டித்தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள். கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாடத் தொடங்கினார்கள். அப்போது மூத்த மகன் வயலில் இருந்தார். அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த போது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்களுள் ஒருவரை வரவழைத்து, இதெல்லாம் என்ன என்று வினவினார். அதற்கு ஊழியர் அவரிடம், உம் தம்பி வந்திருக்கிறார். அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உம் தந்தை கொளுத்த கன்றை அடித்திருக்கிறார் என்றார். அவர் சின்னமுற்று உள்ளே போக விருப்பம் இல்லாத இருந்தார். உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன். உம் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை. ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஒரு ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீர் தந்ததில்லை. ஆனால் விலை மகளிரோடு சேர்ந்து உம் சொத்துக்களை எல்லாம் அழித்து விட்ட இந்த உம் மகன் திரும்பி வந்து விட்டானே, இவனுக்காக கொளுத்த கன்றை அடித்திருக்கிறீரே என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீ எப்போதும் என்னுடன் இருக்கிறாய். என்னுடையதெல்லாம் உன்னுடையதே. இப்போது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும். ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான். காணாமற் போயிருந்தான்,
மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் என் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இன்றைய ஞாயிறு திருப்பலியினுடைய மைய கருத்து கடவுளுடைய அளவில்லா கருணை நிறைந்த அன்பு. கடவுளுடைய அளவில்லா அடக்க முடியா கருணை நிறைந்த அன்பு. இதைத்தான் இன்றைய வாசகங்கள் எல்லாம் நமக்கு எடுத்து சொல்லுகின்றன. கடவுளுடைய அன்பில்தான் அத்தனையுமே படைக்கப்பட்டிருக்கிறது. அண்ட சராசரங்கள் அத்தனையும், பிரபஞ்சம் அத்தனையும், நாம் காணுகின்ற காணாதவை அத்தனையும் படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த படைப்பின் அந்த அன்பின் உச்சகட்டமாக கடவுள் அன்பின் பிரதிநிதிகளாக மனிதர்களை தனது சாயலில் படைத்தார். அவருடைய சாயல் அன்பு, கருணை, மன்னிப்பு. இந்த சாயல்களை கொண்டு விளங்குகின்ற தன்மையை கொடுத்து மனிதனுக்கு அவன் இவ்வுலகில் அன்பு நிறைந்தவனாய், கருணை நிறைந்தவனாய், மன்னிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைய வாசகங்கள் எல்லாம் நமக்கு சொல்லுகின்றன. அன்பார்ந்தவர்களே, கடவுளுடைய அன்பு அகில உலகம் படைப்பு அத்தனையும் நிரப்புகின்றது. அந்த அன்பினுடைய வெளிப்பாடு தான் அத்தனையுமே, நாம் காணுவதும் காணாததும். அந்த அன்பினுடைய வெளிப்பாடு தான் நம்மை இன்றைக்கு வாழ அளிக்கின்றது. கடவுளுடைய அன்பு அளவற்றது, அளக்க முடியாதது, ஆழமானது, நீளமானது, எல்லை இல்லாதது. கடவுளுடைய அன்புக்கு ஈடு இணையான ஒரு அன்பு இல்லை. அதைத்தான் மிக சிறப்பாக நாம் உணர வேண்டும். இந்த அன்பு எல்லாம், இந்த அன்பு என்பது, இந்த கருணை, மன்னிப்பு என்பதெல்லாம் கவிதைகளில் சிறப்பாக எழுதிவிடலாம், கட்டுரைகளில் சிறப்பாக எழுதிவிடலாம், மிக அருமையாக கூட பேசிவிடலாம். அவைகளையெல்லாம் தாண்டி அந்த அன்பு செயல்பாட்டிலே இருக்க வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகின்ற விதமாகத்தான் இன்றைய வாசகங்கள் எல்லாம் நமக்கு படிப்பினைகளை தருகின்றன. முதல் வாசகத்தில் இன்றைக்கு விடுதலை பயண நூல் அருமையான ஒரு நிகழ்வு. கடவுளுடைய படைப்பில் தன்னுடைய மக்களை அவர் தேர்ந்தெடுத்து அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து பாலும் தேனும் பொழியும் கானா நாட்டிற்கு அழைத்து சென்று அவர்களை வழிநடத்துகின்ற அற்புதமான காரியத்தை தான் இன்றைக்கு முதல் வாசகத்தில் விடுதலை பயண நூலில் நான் வாசிக்க கேட்டோம். அங்கே மோசே கடவுளோடு பேசுகிறார், பேசி மன்னிப்பு கோருகிறார். அங்கே வழங்கப்படுகிறது, கடவுளும் மக்கள் செய்த தவறை உணர்ந்து வாழுவதற்கு அவர்களது தவறை பெரிதுபடுத்தாமல், கடவுளுடைய அன்பு அந்த தவறை பெரிதுபடுத்தாமல் அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறார். அதுதான் முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். இரண்டாவது வாசகத்தில் இந்த கடவுள்தான் மனிதராக பிறந்தார், கன்னி தாயிடமிருந்து பிறந்தார். இந்த வாரத்தில் தான் நமது அன்னை தாய்மரியினுடைய பிறப்பு விழாவை கொண்டாடினோம். அந்த தாய் ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர், அன்பின் அடையாளமாக தேர்ந்து கொள்ளப்பட்டவர். அந்த தாயிடமிருந்து கடவுளே, அனைத்தையும் படைத்த பரமனே மனிதனாக பிறந்தார். மனிதனாக பிறந்தது தனது அன்பை வெளிப்படுத்துவதற்காகத்தான். கடவுளுடைய அன்பை மனுக்குலத்திற்கு, குறிப்பாக மனிதர்களுக்கு வெளிப்படுத்துவதற்காகத்தான் அவர் மனிதனாக பிறந்தார். அந்த கடவுள் மனிதனாக பிறந்தவர் பாவிகளையும் வரவேற்றார், பாவிகளுக்காக மரித்தார், குற்றங்களை மன்னித்து கொண்டார், ஏற்றுக்கொண்டார்.
அவர்கள் திருந்தி வாழ அவர்களுக்கு வாய்ப்பளித்தார். அப்படிப்பட்ட மீட்பை வழங்கியதை பற்றித்தான் தூய பவுலடிகளாரும் தீமோத்தேயுவுக்கு எழுதிய இந்த திருமுகத்திலே சிறப்பாக சொல்லுகிறார். சொல்லி நானும் ஒரு பாவிதான் என்று தூய பவுலடிகளார் சொல்லி, நானும் ஒரு பாவிதான் என்று அவர் சொல்லுகிற பொழுது அவருக்கு எங்கே பங்கு உண்டு? கடவுளுடைய அன்பிலே, மன்னிப்பிலே, இரக்கத்திலே பங்கு உண்டு. எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுள் இயேசு கிறிஸ்து உலகிற்கு எதற்காக வந்தாரோ, மீட்பை கொணர, விடுதலையை தர, கட்டி எழுப்ப, இறையாட்சியை உருவாக்க வந்தாரோ அத்தனையும் என்னிலும் இருக்கிறது. நான் பெற்றுக்கொண்டேன், மீட்பை பெற்றுக்கொண்டேன், விடுதலையை பெற்றுக்கொண்டேன், கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டேன், இறை ஆட்சியை கட்டி எழுப்புகின்ற கருவியாக கொடுக்கப்பட்ட அழைப்பையும் பெற்றுக்கொண்டேன் என்று அருமையாக தூய பவுலடிகளார் 2வது வாசகத்திலே சொல்லுகிறார். 3வது வாசகம் அற்புதமான வாசகம். இன்றைக்கு லூக்கா எழுதிய நற்செய்தி. இந்த லூக்கா எழுதிய நற்செய்தியில் உள்ள 3 உவமைகள், அற்புதமான உவமைகள். காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கின்ற உவமை, காணாமல் போன திராக்மாவை கண்டுபிடிக்கின்ற உவமை, காணாமல் போன மகனை கண்டுபிடிக்கின்ற உவமை. அன்பார்ந்தவர்களே, சிறப்பு மிக்க எழுத்தாளர் சார்லஸ் டிக்கன்ஸ் அவர் தான் அருமையான ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார், ஆலிவர் ட்விஸ்ட் அ டேல் ஆஃப் 2 சிட்டிஸ் என்று. அவரிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. உலக இலக்கியங்களில் தலை சிறந்த கதையை சொல்லுகின்ற இலக்கியம் எது என்று கேட்கப்பட்டது. சார்லஸ் டிக்கன்ஸ் உடனே சொன்னார், ஊதாரி பிள்ளையினுடைய ஓவைதான் உலக இலக்கியங்களில் தலை சிறந்த கதையை சொல்லுகிறது அப்படின்னு சொன்னார். ஏன் அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு அவர் சொன்னார், கடவுளுடைய அளவில்லாத இரக்கத்தை சுட்டி காட்டுகின்ற அற்புதமான ஓமை அது, அதற்கு ஈடு இணையான ஒரு இலக்கியம் இல்லை என்று அருமையாக சொன்னார். அன்பார்ந்தவர்களே, இந்த 3 ஓமைகளிலுமே முதல் ஓமையில் ஒரு ஆயர் தன் ஆடுகளை பேணி வளர்க்கிற பொழுது ஒரு ஆடு தொலைந்து போய்விட்டால் 99 ஆடுகளை விட்டுவிட்டு அந்த ஒரு ஆட்டை தேடி செல்வார். தேடி சென்று கண்ட பிறகு மகிழ்ந்து அக்களிப்பார், கொண்டாடுவார் என்று முதல் வாசகத்தில் முதல் உவமையிலே சொல்லப்படுகிறது. 2வது உவமையிலே ஒரு திராக்மா, ஒரு பணம், காசு தொலைந்து போய்விடுகிறது. அதை கண்டுபிடித்த பிறகு, அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? விளக்கை ஏற்றி தேடி பார்த்து பிறகு கண்டுபிடித்த பிறகு திராக்மாவை கண்டவரும் என்ன செய்கிறார்? மகிழ்கிறார், அக்களிக்கிறார், எல்லோரையும் கூட்டி கொண்டாடுகிறார் என்று அருமையாக சொல்லப்படுகிறது. 3வது உவமை இந்த ஊதாரி பிள்ளையினுடைய உவமை. இளைய மகன் தன் தந்தையிடமிருந்து எல்லா சொத்துக்களையும் பெற்றுக்கொள்கிறார், போய் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிடுறார். அறநெறி தவறிய வாழ்க்கையை வாழுகிறார், ஒழுக்கக்கேடான வாழ்க்கையை வாழ்ந்து எல்லாவற்றையும் துறந்து விடுகிறார். துறந்து விட்டால் கூட அவரை பெற்றெடுத்த தந்தை அந்த மகன் எங்கே இருக்கானா இல்லையா, செத்து போயிட்டானா, வருவானா என்று ஏங்கி தவிக்கின்றார் கடவுள், அவருடைய தந்தை. அந்த தந்தை அவன் வருகிற பொழுது அவனை என்ன செய்கிறார்? வரவேற்கிறார். அவரும் காத்து கிடக்கிறார், மகன் என்னைக்காவது வந்துடுவானா, உசுரோடு இருக்கானா, செத்து போயிட்டானான்னு தெரியலையே என்று வருகிறான். வருகிற பொழுது இவர் ஓடி அரவணைத்து முத்தமிட்டு அவனுக்கு பெரிய வரவேற்பு தந்து புத்தாடை அணியை சொல்லி, கைகளிலே மோதிரங்களை போட சொல்லி, கால்களிலே காணலியை போட சொல்லி பெரிய விருந்தை ஏற்பாடு செய்கிறார். அப்பொழுது அந்த மகன், தொலைந்து போன மகன் சிறப்பாக சொல்கிறான், அப்பா, உங்களுக்கும் இறைவனுக்கும் எதிராக நான் பாவம் செய்திருக்கிறேன், இனிமேல் நான் உங்களுக்கு தகுதியுள்ள பிள்ளை என்று நீங்கள் என்னை நடத்த வேண்டாம், மாறாக ஒரு ஊழியக்காரனாக என்னை நடத்துங்கள், ஊழியர்களில் ஒருவனாக என்னை நடத்துங்கள் என்று கேட்கின்றார். அப்பா அரவணைத்து அவனை பிள்ளையாகவே ஏற்றுக்கொள்கிறார், ஊழியக்காரனாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால தான் புத்தாடை, அதனால தான் கைகளிலே மோதிரம், அதனால தான் காலணி அணிவிக்கப்படுகிறது, அதனால்தான் பெரிய கொண்டாட்டம். இறந்திருந்தான், இப்பொழுது உயிர்த்து விட்டான், என் பிள்ளை என்னோடு இருக்கிறான் என்று அகமகிழுகின்ற தந்தை, மன்னித்த தந்தை,
தனது பேரன்பை வெளிப்படுத்திய தந்தை. இரண்டாம் மகன் வர்றான், அவன் கூடயே தான் இருக்கான், அப்பாவோட எல்லா காரியங்களையும் செய்கிறான். வருகிற பொழுது வீட்டிலே ஆடல் பாடல் சத்தம் கேட்கிறது. கேட்குறான், என்ன விசேஷம் நம்ம வீட்டில்? உன் தம்பி வந்துட்டார், அதனால் அப்பா பெரிய விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது அவனுக்கு மகிழ்ச்சி வரவில்லை. அவனுடைய பொறாமை குணம் என்ன செய்யப்படுகிறது? வெளிப்படுத்தப்படுகிறது. அவனுக்கு இருந்த பயம் வெளிப்படுத்தப்படுகிறது. ஆகா, வந்துட்டானா, இருக்க சொத்தையும் அழித்து விடுவானா என்று பயப்படுகிறான். அப்பொழுது தந்தையிடம் போய் சொல்கிறான், நான் உங்கள் கூட இருக்கிறேன், எனக்கு எப்போயாவது விருந்து அடி கொடுத்துருக்கிறீர்களா என்று, நான் யாருடைய கொண்டாட எனக்கு கொடுத்திருக்கிறீர்களா என்று சொல்லுகிறார். தந்தை அந்த மூத்த மகனிடம் சொல்கிறார், மகனே, என்னுடையதெல்லாம் உன்னுடையதே, என்னுடையதெல்லாம் உன்னுடையதே என்று சொல்லி அவனையும் அரவணைத்து அங்கே குடும்பத்தில் அன்பை கட்டி எழுப்புகிறார். அவனுக்கு உரிய பங்கு உண்டு, அவனுக்குரிய உரிமை உண்டு என்று தந்தை அவனுக்கு உறுதிப்படுத்துகிறார். அருமையான காரியங்கள். இந்த அருமையான ஓமையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதுதான் கடவுளுடைய அன்பு, பேரன்பு. அந்த பேரன்பின் வெளிப்பாடுகள் மன்னிப்பு, அரவணைப்பு, ஏற்றுக்கொள்ளுதல், எந்நேரத்திலும் எச்சூழலிலும் குடும்பமாக உணருதல், இவைகள்தான் என்பதை மிக சிறப்பாக இந்த ஓமை நமக்கு சொல்லித் தருகிறது. அன்பார்ந்தவர்களே, உலகம் முழுவதும் நமது பிள்ளைகள் எல்லாம் செல்கிறார்கள். நகரத்தை விட்டு வெளிநாடுகளுக்கு செல்கிறார்கள், கிராமங்களை விட்டு நகரங்களுக்கு செல்கிறார்கள். படித்தவர்களும் செல்கிறார்கள், பாமரர்களும் செல்கிறார்கள், கூலி மக்களும், கூலி தொழில் செய்கிற மக்களும் செல்கிறார்கள், எல்லோரும் செல்கிறார். அவர்கள் எல்லாம் ஊதாரி பிள்ளைகளா, ஊதாரி மக்களா? இல்லை. ஊதாரித்தனமாக போகக்கூடிய பிள்ளைகளும் மனிதர்களும் இருக்கிறார்கள், இந்த உலகத்தில் இன்றைக்கு இருக்கிறார்கள். ஆகவே அப்படிப்பட்ட சூழலில் வருகின்ற அந்த ஊதாரி மக்களை, மகனை, மகளை, நம்மை சுற்றி இருப்பவரை, அது ஒரு நகரத்திலோ ஒரு நாட்டிலோ, நாம் அவர்களை எப்படி நடத்துகிறோம், எப்படி வரவேற்கிறோம், எப்படி மன்னிக்கிறோம், எப்படி ஏற்றுக்கொள்கிறோம், மிக அவசியமான ஒன்று. இதைத்தான் திருத்தந்தை அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லுகிறார்கள். எல்லோரும் அனைவரும் சகோதரர்கள் என்ற அற்புதமான அந்த திருமடலில் திருத்தந்தை சொல்லுகிறார், எல்லாரும் நம்ம சகோதர சகோதரிகள். எவ்வளவு அகதிகள், எவ்வளவு பேர் மக்கள் புலம்பெயர்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் புலம்பெயர்வதற்கு பல காரணங்கள் உண்டு. வேலை தேடி செல்கிறார்கள், பொருளாதாரம் தேடி செல்கிறார்கள், குடும்ப நலனுக்காக செல்கிறார்கள், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக செல்கிறார்கள், நல்வாழ்வு பெறுவதற்காக செல்கிறார்கள். பல பேர் செல்கிறார்கள், பல நாடுகளுக்கு செல்கிறார்கள், எல்லா நாடுகளுக்கும் செல்கிறார்கள். அப்படி வருகின்ற மக்களை நாம் இந்த அருமையான நேரத்தில் எப்படி நடத்துகிறோம், எப்படி நடத்த வேண்டும், அதற்கு வேண்டிய காரியங்களை ஒவ்வொரு அரசும் ஒவ்வொரு நாடும் என்ன செய்கிறது, எப்படி செய்ய வேண்டும், அது யாரோ வராங்க நமக்கு என்ன என்று இருக்கலாமா என்று அற்புதமான முறையில் சொல்லப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, இது ரொம்ப அவசியம். நம்ம நாட்டிலே நிறைய அகதிகள் இருக்கிறார்கள், புலம்பெயர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். நம்ம நாட்டுக்காரங்க வெளி புலம்பெயர்ந்தவர்கள் பல கோடி மக்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் நல்ல வாழ்க்கையை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் நம்ம நாட்டில் நம்ம மக்கள் வருகிற பொழுது, மற்ற மக்கள் வருகிற பொழுது நாம் அவர்களை எப்படி நடத்துகிறோம், எப்படி அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்கிறோம், இவைகளையெல்லாம் இந்த நல்ல நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், கேள்வி கேட்டு அதற்கு வேண்டிய பதில்களை தர நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, ஆகவே இந்த அற்புதமான நாளில் தொலைந்து போனது அத்தனையும் நாம் கண்டுகொள்ள வேண்டும். கடவுள் அன்பானவர், அன்புள்ளவராக இருக்க வேண்டும். மன்னிக்கக்கூடியவர், மன்னிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கு மேலாக தொலைத்து விடுகிறோம் நிறைய காரியங்களை. பொருளை மட்டுமல்ல, நிலபுலங்களை மட்டுமல்ல, நாடுகளை மட்டுமல்ல, பண்பாடுகளை மட்டுமல்ல, கலாச்சாரத்தை மட்டுமல்ல, அறிவியலை மட்டுமல்ல, பல காரியங்களை தொலைத்து விடுகிறோம். அருமையான ஆன்மீக பண்புகளையும் தொலைத்து விடுகிறோம் அல்லவா? கடவுளையே தொலைத்து விடுகிறோம் அல்லவா? கடவுளுடைய நற்செய்தியை நாம் மறந்து விடுகிறோம் அல்லவா? இறை வார்த்தையை திறந்து விடுகிறோம், தொலைத்து விடுகிறோம் அல்லவா? அவைகளையெல்லாம் எதெல்லாம் நாம் இழந்திருக்கிறோமோ அதையெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும், தேடி கண்டுபிடித்து அதை வாழ்வாக்கி மகிழ வேண்டும். அதுதான் கூட்டு வாழ்வு, அதுதான் உலக வாழ்வு, சமூக வாழ்வு, அதுதான் திரு அவையினுடைய வாழ்வும் கூட. ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தர்மையான நேரத்தில்
தொலைத்த அத்தனையையும், தொலைத்த நல்லது அத்தனையும் நாம் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும். அது உறவாக கூட இருக்கலாம். உறவுகள் தொலைத்து விட்டோமா, உறவுகளை நாம் அதை என்ன செய்யணும், தேடி பிடித்து சரி செய்து அந்த உறவுகளை புதுப்பித்து கொள்ள வேண்டும். எதையெல்லாம் நல்ல பண்புகள், ஆன்மீக பண்புகள், ஜெபிக்கக்கூடிய பண்பு எனக்கு இருந்தது, இப்போ நான் ஜெபிக்கிறதெல்லாம் ரொம்ப பிஸி, தொலைச்சிட்டோமா, அதை என்ன செய்யணும், நாம் தேடி பிடித்து அதனுடைய மகிமையை கண்டு நாம் அதில் அகமகிழ வேண்டும். அது அவ்வாறாக தொலைத்தது அத்தனையும் நல்ல பண்புகள், நல்ல ஒழுக்கங்கள், அறநெறிகள் அத்தனையும் தொலைத்திருந்தால் அவைகளையும் நாம் மீண்டும் தேடி கண்டுபிடித்து அதை வாழ்வாக்க வேண்டும். நான் முதல்ல சொன்னது போல கடவுளுடைய அன்பு செயல்பாடு நிறைந்த அன்பு, லவ் இன் ஆக்ஷன். அதுதான் இவைகள் எல்லாம். இவைகளை செய்கிற பொழுது கடவுளுடைய அன்பு நம்மிலும் என்ன செய்கிறது, செயல்பாட்டுக்கு வருகிறது. அது நம்ம குடும்பத்தில் இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கலாம், சமூகத்தில் இருக்கலாம், நமது அன்பியங்களில் இருக்கலாம், நமது பங்கில் இருக்கலாம், திருவையில் இருக்கலாம். அது எங்கு இருந்தாலும் அவை அன்பை செயல்படுத்த வேண்டும். செயல்படுத்துகிற பொழுது தான் கிறிஸ்து நம்மிலே வந்து தங்குகிறார். அப்படி தங்குகிற பொழுது நாமும் கிறிஸ்துவனுடைய பிரதிநிதிகளாக நாம் உலகிலே வலம் வருவோம். கிறிஸ்து சொன்ன அத்தனையும் நாம் பிரதிபலிப்போம். குறிப்பாக அவருடைய பேரன்பை, அவருடைய மன்னிக்கும் குணத்தை, அவர் கொடுக்கின்ற அந்த அற்புதமான உறவை நாம் என்ன செய்ய வேண்டும், கட்டாயமாக வாழ்வாக்க வேண்டும், பிரதிபலிக்க வேண்டும். அதற்காக வேண்டி இந்த திருப்பலியிலே தொடர்ந்து வேண்டுவோம். ஆமென். எல்லோரும் எழுந்து நின்று நமது நம்பிக்கையை அறிக்கை செய்வோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவி வல்லமையா இறை மகன் நமக்காய் மனிதரானார். கண்ணி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். நாத்துவின் ஆட்சி பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்ப வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்பார்ந்தவர்களே, அன்பே உருவானவர் கடவுள், அன்பே உருவாயி மனுக்குலம் மனு உருவெடுத்து வந்த கடவுள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் காட்டுகின்ற இரக்கத்தை, மன்னிப்பை, கருணையை நாம் வாழ்வாக்க நமக்கு வேண்டிய மன்றாட்டுக்களை எல்லாம் அந்த நல்ல இறைவனிடம் இப்பொழுது எடுத்து சொல்லி வேண்டுவோம். இரக்கம் நிறைந்த இறைவா, உமது இரக்கத்தையும் மன்னிப்பையும் மக்களுக்கு கற்பித்து பாவங்களிலிருந்து மீண்டு வாழ்வதற்கான மனமாற்றத்தின் அழைப்பை கொடுக்க நீர் ஏற்படுத்தியுள்ள எம் திரு அவை தலைவர்கள் பகைமை உள்ள இடங்களில் மன்னிப்பை விதைக்கவும், கடவுளின் இரக்கத்தை முகமாக இந்த உலகில் இருக்கும் பாவிகளின் மனமாற்றத்திற்கு உழைக்கவும்
அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கம் நிறைந்த இறைவா, காணாமல் போன ஓர் ஆட்டினை தேடிச் செல்லும் இரக்கம் நிறைந்த நல்லாயனைப் போல் எம் நாட்டுத் தலைவர்கள், சமூகத் தலைவர்கள் அனைவரும் வாழ்விழந்து வறுமையினால் தங்களது வாழ்வையும் தங்களுக்கான அடையாளத்தையும் தொலைத்து வாழ்கின்ற எளிய மக்களின் வளர்ச்சிக்கான செயல் திட்டங்களை தேடி கண்டறிந்து செயல்படுத்தும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கம் நிறைந்த இறைவா, தன் தவறை உணர்ந்து தந்தையிடம் திரும்பி வரும் இளைய மகனைப் போல் உமது ஒப்பற்ற இரக்கத்தையும் மன்னிப்பையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்காக நீர் கொடுத்துள்ள ஒப்புரவு அடையாளத்தின் மேன்மையை நாங்கள் உணரவும், எங்களது பாவ நிலை அறிந்து நல்ல ஒப்புரவு அடையாளத்தில் பங்கெடுத்து உமது இரக்கத்தையும் மன்னிப்பையும் பெற்று உமக்கு உரியவர்களாக நாங்கள் வாழ அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கம் நிறைந்த இறைவா, காணாமற் போன ஆட்டை தேடும் நல் ஆயனைப் போலவும் காணாமற் போன திராக்கமாவை தேடும் பெண்ணைப் போலவும் நாங்கள் எங்கள் வாழ்வில் இழந்த நல்ல பண்புகளை, உயர்ந்த எண்ணங்களை நாங்கள் தேடி கண்டுபிடிக்கவும், எங்களது வாழ்வில் நாங்கள் பெறும் நல்லவற்றை, மகிழ்ச்சியானவற்றை அனைவரோடும் பகிரவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக அமைதியாக வேண்டுவோம். இரக்கம் நிறைந்த தந்தையே, உமது இரக்கத்தையும் மன்னிப்பையும் எங்களுக்கு தொடர்ந்து வெளிப்படுத்தி நாங்கள் இவ்வுலகில் உமது அன்பையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் பெற்று வாழ்ந்து உமது அன்பு மக்களாய் என்றும் இவ்வுலகிலே வலம் வர எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என்ன தருவேன் இறைவா என் இயேசு நாயகா, உள்ளமெனும் கோவிலிலே நீ வருவா, என்னோடு வாழவா என் அன்பு தெய்வமே, என்னோடு வாழவா என் அன்பு தெய்வமே, எல்லாமே நீ தந்த கொடைதானே, எல்லாமே நீ தந்த கொடைதானே. என்ன தருவேன் இறைவா என் இயேசு நாயகா, உள்ளமெனும் கோவிலிலே நீ வருவா, என்னோடு வாழவா என் அன்பு தெய்வமே, என்னோடு வாழவா என் அன்பு தெய்வமே, எல்லாமே நீ தந்த கொடைதானே, எல்லாமே நீ தந்த கொடைதானே. என்ன தருவேன் இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பாலி எல்லாம் உள்ள தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் ஊழியர்களாய் எங்கள் மன்றாட்டுக்களை கனிவுடன் கண்ணோக்கி இக்காணிக்கைகளை ஏற்றருளும். இவ்வாறு உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்புக் கொடுக்கும் இந்த காணிக்கை அனைவருடைய மீட்புக்கும் பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு
இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள இல்லாமுள்ள இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்க்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் உமாவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வில் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாக நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை போற்றி புகழ்ந்து அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறு இந்த மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின்
கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிர் உள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்பப் பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரை எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றிற்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவோடு உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்று மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே,
உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து வழங்கும் அமைதியை ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுள்ளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய்
தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட விண்ணக கொடைகளின் செயலாற்றல் எங்கள் மனதையும் உடலையும் ஆட்கொண்டருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் எங்கள் விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடாமல் இத்திருவிருந்தின் பயனுக்கு ஏற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கடவுளின் பேரன்பில் மன்னிப்பு உணர்வோடும் கருணை உள்ளத்தோடும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. சதசகாய மாதா, சத்திய தேவத்தாயே, நின் மக்கள் எங்களுக்கா மன்றாட வேண்டும் அம்மா. சதாசகாய மாதா, சத்திய தேவத்தாயே, நின் மக்கள் எங்களுக்கா மன்றாட வேண்டும் அம்மா. துன்பத்தில் வாடும் மக்கள் ஆயிரமாயிரமா, துன்பத்தில் வாடும் மக்கள் ஆயிரமாயிரமா, கண்ணீர் கனவாய் நின்று உம்மையாம் கெஞ்சுகிறோ. கண்ணீர் கனவாய் நின்று உம்மையாம் கெஞ்சுகிறோ. சதாசகாய மாதா, சத்திய தேவத்தாயே, நின் மக்கள் எங்களுக்கா மன்றாட வேண்டும் அம்மா. மன்றாட வேண்டும் அம்மா. இளையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுள் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென்.